நமஸ்தே, ஹாய் ஆல். எங்களோட சேனலில் ஒரு சீஸ் வெஜ் குழி பணியாரம் ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வெஜிடபிள்ஸும் சீஸும் போட்டு குழி பணியாரம் தயாரிக்கிறச்சு குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் சீஸுங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அது வந்து ரொம்ப நியூட்ரியன் டென்ஸ் டெய்ரி ப்ராடக்ட் தான். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு புரத சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, குழந்தைங்களுக்கு தேவையான விட்டமின்ஸும் இருக்குது. அதாவது சம் சீசஸ் லைக் மொசரல்லாவில் வந்து லோ இன் சோடியம் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் கேலரிஸ்லேயும் அது வந்து மொசரல்லா சீஸுங்கிறது கம்பேர்ட் டு அதர்ஸ் லைக் ப்ளூ சீஸ் வந்து லோயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைக் வந்து அண்ட் ரிச் இன் கால்சியம் வேறு அது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த பால் சேர்க்குற மாதிரி நம்ம வந்து இந்த சீஸும் வந்து நம்மளுக்கு சேர்க்கலாம். சீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பேலன்ஸ் டயட்டுக்கு ஒரு கிரேட் அடிக்ஷனாக கூட இருக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஜஸ்ட்டு மாட்ரேஷன் இஸ் த கீ, அவ்வளோதான். ஸோ வந்து பிகாஸ் அதில் ஃபேட் அண்ட் சோடியமும் இருக்கிறதுனால, ஸோ ஈஸி வே டு மேக் கிட்ஸ் ஹேவ் வெஜ்ஜீஸ் அப்படின்னு என்ன கேட்டிங்கனாக்கா, இந்த குழி பணியாரத்தில் நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னாக்கா ரொம்ப டீப் ஃப்ரைட் டேஸ்ட்டும் இருக்காது. அட் த சேம் டைம் குழி பணியாரத்துக்கு நம்ம வந்து ஷாலோ ஃப்ரைங்கை விட கூட கொஞ்சம் குறைச்சி தான் எண்ணெய் ஊற்றுவோம். ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையிங் ஃபார் த டங்காக இருக்கும். அந்த சாக்கில் அவங்களுக்கு வந்து ஈவினிங் சில சமயம் குழந்தைங்க வீட்டுக்கு வந்தாக்கா அவங்க பால் குடிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சீஸும் இந்த குழிப்பணியாரம் செய்யச்சு வெஜிடபிள்ஸோட போட்டு நம்ம கொடுக்கறச்சே அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து ஒரு 6-7 குழிப்பணியாரம் சாப்பிட்டாங்கன்னா ஒரு 2 தோசை சாப்பிட்டதுக்கு ஈக்குவல். அதில் நம்ம வந்து வேணுங்கிற அளவுக்கு வெஜ்ஜீஸை மாற்றி மாற்றி காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் போட்டு நம்ம போடலாம். அதே மாதிரி நம்ம சீஸும் அதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு பீஸ் ஆஃப் சீஸ் நம்ம போட்டுடலாம், அல்லது சீஸை கிரேட் பண்ணி போட்டுடலாம். ஸோ அவங்க வந்து பால் குடிக்கலைன்னா கூட அந்த அவங்களோட கால்சியம் கண்டென்ட் ஃபார் தட் அந்த பர்டிகுலர் ஈவினிங் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். ஸோ நாங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்ததில் இந்த வந்து வெஜ் சீஸ் குழி பணியாரம் ரொம்ப நல்லா வந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எங்களோட வீடியோவையும் பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.